ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். திருவையாறுல அமமுக வேட்பாளர் வேலு கார்த்திகேயன், அப்புறம் அரியலூர்ல அதிமுக வேட்பாளர் தாமரை ராஜேந்திரன் இவங்களை ஆதரிச்சு திருவையாறு அப்புறம் திருமானூர்ல வாட்சன் நேற்று பரப்புரை மேற்கொண்டாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமா தமிழகம் இருக்குது. இந்த கொலை, கொள்ளை, இந்த போதைப் பொருள் புழக்கம், பாலியல் தொந்தரவு இது எல்லாத்தையுமே திமுக அரசு வேடிக்கை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. மத்திய அரசை திமுக எதிர்கட்சியாக பார்க்காமல் எதிரியா பார்க்கறதுனாலதான் தமிழகம் இன்ன வரைக்குமே வளர முடியல. ஆன்மீக ஈடுபாடு, கோயில்கள்லாம் நிறைந்த நம்ம தமிழ்நாட்டுல கோயிலுக்கு போகாதவர்களுக்கோ இல்ல கோயிலை பற்றி கவலைப்படாதவர்களுக்கோ நெற்றியில பொட்டு வைப்பதே தவறு அப்படின்னு சொல்றவங்களுக்கோ மக்கள் வாக்கு போடக்கூடாது. ஏன்னா எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு கருதுபவங்களுக்கு வாக்களித்து நீங்க வெற்றி பெற செய்யணும். அதனாலதான் பழனிசாமி தலைமையிலான அரசு தமிழகத்துல மலரணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். தமிழக அரசும் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசும் ஒரே கருத்தோட செயல்படணும். இது இப்படி இருந்தாதான் தமிழ்நாடு சிறந்து விளங்கும். இப்ப கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னால உங்கள்கிட்ட சில பொய் வாக்குறுதிகளை கூறி மக்களை நம்ப வைத்து அதன் மூலமா வெற்றி பெற்று ஆனா அந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றாமல் திமுக அரசு ஏமாத்திடுச்சு. இந்தியாவிலேயே மகளிருக்கு ஒரு மாநிலத்துல அதிக திட்டங்கள் கிடைச்சது அப்படின்னா அது அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில தான். அந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்திய பெருமை இந்த எடப்பாடி பழனிசாமி அவங்களதான் சேரும். மத்திய மாநில அரசுகள் எல்லாமே ஒருமித்த கருத்தோட இருந்தால்தான் நாடு வளர்ச்சி அடையும். அதுதான் ஒரு நாட்டுக்கும் நல்லது, ஒரு நாட்டோடைய உண்மையான வளர்ச்சி. அதனால தமிழகத்துல அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் கண்டிப்பா ஆதரிக்கணும். இந்த மாதிரி அவர் பேசியிருக்காரு. அவர் அவருடைய நலத்திட்டங்கள் என்ன, அவருடைய கட்சி என்ன சார்ந்து அவர் பேசியிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. கோயிலுக்கு போகாதவங்களுக்கு நீங்க வாக்களிக்காதீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம நெத்தியில பொட்டு வைக்கிறதே தவறு அப்படின்னு சொல்றவங்களுக்கு வாக்கு போடாதீங்கன்னு சொல்றீங்க. அவங்க யாரை சாடுறாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா இந்தியா அப்படின்றது ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடு அப்படின்னு சொல்லலாம். எல்லா மத மக்களும் இங்க வாழ்றாங்க. இந்துக்கள் மட்டும் இல்லாம சீக்கியர்கள், இது மாதிரி கிறிஸ்தவர்கள் எல்லாருமே வாழ்றாங்க. இப்ப ஒவ்வொரு மதத்துக்கும் அந்த மதம் சார்ந்த நம்பிக்கைகள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் கடுமையா தவம் இருப்பாங்க, கடுமையா விரதம் இருந்து கடவுளை வேண்டுவாங்க. சில பேர் அப்படிலாம் கிடையாது, அமைதியா மனசுக்குள்ள பிரேயர் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு கட்டுப்பாடு கோட்பாடுகள்லாம் இருக்கு. புட்டு வைக்க கூடாது, சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய மத போதகர் அவங்களுக்கு சொல்றது. அவங்க ஒரு வரலாற்று மூலமா ஒரு நூல் மூலமா கடவுள் சொன்னதா சொல்லிதான் அவங்க அதை ஃபாலோ பண்றாங்க. ஆனா வாட்சன் திருவையாறு தொகுதியில அவருடைய அமமுக தொகுதி வேட்பாளர்களை ஆதரிச்சிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி அவர் பேசினது பயங்கர சர்ச்சையை தான் ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். பொதுவாவே இந்த பிஜேபி மத கலவரத்தை தூண்டுவாங்க, கலவரம் பண்ணுவாங்க இப்படின்ற பேர் மறைமுகமா வந்துகிட்டு தான் இருக்கு. நிறைய நம்ம நேரடியாகவும் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த RSS அமைப்புடைய குழந்தை தான் பிஜேபி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க மத கலவரத்தை மெயினா தூண்டுவாங்க. இவங்க செய்ய மாட்டாங்க, மெயினா இருக்கிறவங்க செய்ய மாட்டாங்க. இந்த இந்துத்துவம் இது மாதிரி பேசி இந்து மக்களை கலவரம் பண்ண தூண்டுவாங்க. இப்ப ராஜா அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவங்க நிறைய இது மாதிரி சர்ச்சையா பேசியிருக்கிறாங்க. ஒருவேளை இது மாதிரி சர்ச்சையா பேசினா நாம ஃபேமஸ் ஆயிடலாம், நம்மளை பத்தியும் அரசியல் களத்துல பேசுவாங்க. ஏன்னா இப்ப அரசியல் களம் அப்படின்றது DMK, TVK இது மாதிரி தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி, MK ஸ்டாலின், உதயநிதி, விஜய் இவங்களே சார்ந்த பேச்சா தான் இருக்கு. இப்ப வாட்சன் அவர்களெல்லாம் பெருசா யாருக்கும் தெரியாது. அவரை பத்தி பேசுறதுக்கும் வேற யாரும் இது பண்ண மாட்டாங்க. அதனால நம்மளை பத்தியும் பேசணும், நம்ம இது மாதிரி சர்ச்சையா ஏதாவது பேசினா நம்மளுடைய டாக் கொஞ்ச நாள் அரசியல் வட்டாரத்துல இருக்கும் அப்படின்னு அவர் நினைச்சு பேசினாரா, இல்ல அவர் என்ன நினைச்சுக்கிட்டு அவர் பேசினார்னே தெரியல. தமிழகம் மாதிரி ஒரு ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் இவங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கிற ஒரு நாட்டுல, அதுவும் தஞ்சாவூர் அப்படின்றது தமிழ்நாட்டுடைய நெற்களஞ்சியம். அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த அந்த திருவையாறு தொகுதியில அவர் இது மாதிரி பேசின ஒரு விஷயம் ரொம்பவே சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பேர் இந்த பேச்சை கேட்டு கொந்தளிச்சிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கோயிலுக்கு போகாதன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு வாக்களிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது அவர் யாரை குறிப்பிட்டு பேசுறாரு அப்படின்னு தெரியுது. இரண்டாவது நெத்தியில பொட்டு வைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்கள நீங்க
நீங்க வந்து ஆதரிக்காதீங்க, அவங்களுக்கு வாக்கு போடாதீங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப டிஎம்கே கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னால 2021 தேர்தல் அவங்க வந்து வந்தப்ப நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. 400க்கு மேல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே அவங்க நிறைவேற்றல. இப்ப மகளிர் உரிமை தொகையை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. ஆனா அது எல்லாருக்கும் கொடுத்தாங்கன்னான்னு கேட்டா கிடையாது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அதை ஸ்டார்ட்டே பண்ணாங்க. ஆட்சிக்கு வந்து 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அதை ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம குறிப்பிட்ட பேருக்கு தான் தகுதி உள்ளவர்கள் அப்படின்ற அடிப்படையில ரொம்பவே கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அவங்க கொடுத்ததா வந்து சொன்னாங்க. அதாவது இந்த ரேஷன் கார்டை பேஸ் பண்ணி அதுல ரேஷன் கார்டுல சம் கோட்ஸ்லாம் இருக்கும். கிரீன் கார்டு அப்படின்ற மாதிரி சில கோட்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி அரிசி கார்டு, மண்ணெண்ணெய் கார்டு, சீனி கார்டு அப்படின்லாம் இருக்கும். அந்த ரேஷன் கார்டை மையமா வச்சுதான் உதவித்தொகையை வந்து வழங்கி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கொடுத்த வாக்குறுதிகள்ல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள்ல திமுக அரசு நிறைவேற்றல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஆனா இதுக்கு கனிமொழி எம்பி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நாங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே கிட்டத்தட்ட நாங்க நிறைவேற்றிட்டோம். ஆனா சிலதை எங்களால் நிறைவேற்ற முடியல. ஏன்னா அந்த வாக்குறுதிகளை நாங்க நிறைவேற்ற நலத்திட்டங்கள் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா மத்திய அரசோடைய உதவி எங்களுக்கு கண்டிப்பா வேணும். அவங்களுடைய ஆதரவு, அந்த அப்ரூவல் வேணும். அது எங்களுக்கு கிடைக்கல. இந்த மத்திய அரசால தான் திமுக கொடுத்த இன்னும் சில வாக்குறுதிகளை எங்களால் நிறைவேற்ற முடியல அப்படின்ற மாதிரி அவங்க ரீசன் சொல்லிட்டாங்க. ஆனா ஜே.கே. வாசன் அவங்களையும் போற போக்குல அவங்களையும் சாடி இருக்காங்க. நலத்திட்டங்கள் வந்து எதுவுமே செய்யல, எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி. இன்னும் சில பேரு நலத்திட்டங்கள் செஞ்சதையே வந்து ஓசி பஸ்ஸு, ஓசி காசு இப்படின்ற மாதிரிலாம் அனாவசியமா வந்து பேசியிருக்கிறாங்க. அதே பிஜேபி கூட்டணியில் இருக்கிற ஏடிஎம்கே அவங்களே வந்து இதே ஓசி பஸ்ஸை தான் அவங்களும் வந்து அவங்களுடைய அடுத்த கட்ட தேர்தலுக்கான அவங்களும் நலத்திட்டங்களை சேர்த்திருக்கிறாங்க. பெண்களுக்கு மட்டும்தான் பஸ் ஃப்ரீயா, ஆண்களுக்கும் நாங்க வந்து பஸ் ஃப்ரீ தர்றோம்னு சொல்றாங்க. இப்ப பெண்கள் வந்து இலவசமா பஸ்ல பயணிக்கிறாங்க அப்படின்றத ஓசி பஸ்ன்ற மாதிரி கலாய்ச்சாங்க. அதே மாதிரி இப்ப ஆண்களுக்கு நான் கொடுக்குறேன், ஆண்களும் வந்து இந்த இலவச பயணத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி கொண்டு வந்திருக்காரு. அப்ப ஆண்களுக்கும் அந்த ஓசி பஸ் அது மாதிரி தானே அர்த்தம் வந்து கருதப்படும். அதை தான் மீன் பண்ணி அவங்க பேசுறாங்களா என்னன்னு தெரியல. ஆக மொத்தம் டிஎம்கேவை விமர்சிக்கணும் அப்படின்ற மாதிரி விமர்சிச்சுக்கிறாங்க. ஆனா விஜய் வந்து எந்த அளவுக்கு வந்து விமர்சிக்கல. அவர் சைடு எல்லாமே பெர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஏன்னா இந்த வயசுலயுமே மு.க. ஸ்டாலின் அவங்க வந்து பரப்புரை போறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவங்களே எடுத்துக்கோங்களேன், அவங்களும் பரப்புரை போறாங்க. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணன் எடுத்துக்கோங்களேன், கொட்டு மழையில கூட அவரு அனல் பறக்க பிரச்சாரம் மேற்கொள்றாரு. எல்லாமே அவங்க செய்யறாங்க. ஆனா அவங்களெல்லாம் விட வயசு கம்மியா இருக்கிற விஜய் அண்ணாவை எடுத்துக்கோங்களேன், பனையூர்ல படுத்து தான் தூங்கிட்டு இருக்காரு. ஆனா நடிகர் விஜயை பத்தி எந்த விமர்சனமே அவங்க செய்யல. ஒருவேளை அவங்கள ஒரு பொருட்டா கருதலையா இல்ல என்னன்னு தெரியல. இல்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் விஜயை சேர்த்துப்பாங்களா, விஜய் கூட்டணிக்கு அழைச்சிப்பாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தானே எல்லாமே நமக்கு தெரியும். என்ன இருந்தாலும் அவரு இந்து மக்கள் பத்தியும் பொட்டு வைக்காதவர்கள் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள்லாம் அவர் சொன்னது வந்து ரொம்பவே ஒரு தவறான ஒரு விஷயம்தான். இது சர்ச்சையை தான் வந்து ஏற்படுத்தி இருக்கு. இதன் மூலமா இவர் அரசியல் வட்டாரத்துல நமக்கு வந்து ஒரு பேரு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாரா, நம்மள பிரபலம் அடைவோம், நம்மளை பத்தி 4 மீடியால பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரா என்ன அப்படின்றத நீங்க தான் வந்து முடிவு பண்ணணும். சோ இவர் இவ்வளவு பேசியிருக்காங்க. இவ்வளவு பேசினதுல இதுல ஏதாவது அர்த்தம் இருக்குதா இல்ல இது முரண்பாடானதா அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணி எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். தேங்க்யூ.